மரங்களே தனது உயிர் மூச்சாக கருதி 7 லட்சத்திற்கும் அதிகமான மரங்களை வளர்த்தெடுத்த ஒரு மனிதரின் தற்போதைய நிலை தெரியுமா? ஒரு காலை இழந்து வறுமையில் வாடினாலும் தனது சேவையை செவ்வனே செய்து வருபவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் சங்கீதமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த இவர்தான் மரம் கருணாநிதி. இயற்கை மீதான காதலை வெளிப்படுத்த கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் மரக்கன்றுகள் நடும் பணியை துவங்கினார். பலரும் இவரை ஏளனமாக கிண்டல் செய்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இதுவரை 7 லட்சத்திற்கும் அதிகமான மரங்களை வளர்த்துள்ளார். கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் மரம் மேலே வச்சுட்டேன். நான் மரவதற்குள் ஒரு 100 கோடி மரமாக நான் வைக்கணும், அதான் என் ஆசை. இந்த கால் போன பிற்பாடு ஒரு 5000 மரக்கன்று நட்டுருக்கேன். பொதுமக்கள் உதவி பண்ணியிருக்காங்க, ஆனால் அரசாங்கம் உதவி பண்ணல. எனக்கு சொந்தமாக வீடு இல்லை. இந்த வறுமையிலும் நான் மரம் வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கு குறைஞ்சது ஆளுக்கு 1000 மரம் வச்சாதான் இந்த பூமியை சூட்டை குறைக்க முடியும். நம்மளால முடிஞ்சதை ஒரு மரமாக நட்டுடுவாங்க, ரொம்ப நல்லது. ஒரு காக்கா 20,000 வேப்ப மரத்தை உருவாக்குது, ஒரு மனிதன் ஒரு மரத்தை உருவாக்குவதில்லை. அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த இவர் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த ஒரு அசம்பாவிதத்தில் ஒரு காலை இழந்துவிட்டார். இதனால் விருப்ப ஓய்வு பெற்ற மரம் கருணாநிதி தனக்கு கிடைக்கும் ஓய்வூதியத்தில் 3 சக்கர வாகனம் வாங்கி அதில் மரக்கன்றுகளுடன் சென்று மக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். அரசு பணியில் இருந்தபோதே மாத சம்பளத்தில் பிடித்தம் போக கிடைக்கும் 17,000 ரூபாயில் 10,000 ரூபாயை மரங்களுக்காகவே செலவு செய்தவர். திருமண நிகழ்ச்சிகளில் தாம்பூல பைக்கு பதிலாக மரக்கன்றுகளை கொடுக்கும் பழக்கத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த மரம் கருணாநிதி தான் ஆரம்பித்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் யாருக்கும் பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த குடும்பத்திற்கு ஒரு சந்தன மரக்கன்று கொடுப்பார். சந்தன மரக்கன்று 25 ஆண்டுகளில் மரமாக வளர்ந்து அந்த பெண் குழந்தையின் திருமண செலவிற்கு உதவியாக இருக்கும் என்றும் கூறுவார். நம்ம முதலமைச்சருடைய அப்பா தான் எனக்கு பேர் வச்சார், கருணாநிதினு பேர் வச்சார். நான் அரசு பேர் ஓட்டுனா 50 வருஷம் வேலை பார்த்தேன். எனக்கு பென்ஷன் வருது, குறையில்லை. போக்குவரத்து கழகம் எந்த உதவியும் பண்ணல, இந்த அரசாங்கமும் உதவி பண்ணல. அரசாங்கம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். பீகாரில் ஒரு பெண் குழந்தை பிறந்தா மாமரம் வச்சுனே வருவாங்க, அது கல்யாணத்தில் உதவும். பெண் குழந்தை பிறந்தா வருத்தப்படக்கூடாது. தமிழ்நாட்டில் நான் சந்தன மரம் இலவசமாக கொடுக்குறேன். ஒரு வருஷம் சந்தன மரம் வச்சிங்கன்னா கல்யாணத்துக்கு 1 கோடி வருமானம் கிடைக்கும். ஆகையால் மனுஷன்தான் ஏமாற்றுவான், மரம் உங்களை ஏமாற்றாது. தன்னலமற்ற இவரது சேவையை பாராட்டி மரம் கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விருதுகள் வீடு முழுவதும் நிரம்பியுள்ளன. மரம் கருணாநிதிக்கு உழவன் ஃபவுண்டேஷன் சார்பில் 50,000 ரூபாய் நிதியுதவியை நடிகர் கார்த்தி வழங்கினார். பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்த நெல் ஜெயராமன் மறைந்தபோது அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கியவர்தான் இந்த மரம் கருணாநிதி. ஓய்வு ஊதியத்தை வாங்கிக் கொள்வார்கள் என கூறி வீட்டிற்கு செல்லாமல் மரக்கன்றுகளுடன் வலசை செல்லும் அவர் மக்களுக்கு இலவசமாக மரங்கள் வழங்கி மரங்களின் பெருமையை எடுத்து சொல்லி வருகிறார். ஆனால் மரம் கருணாநிதியின் குடும்பமோ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது. அவார்டுங்க நிறைய வாங்கி வச்சுருக்காரு, 1000 கணக்கில் வாங்கி வச்சுருக்காரு. எங்கள் வீட்டை வைக்கிறது கூட அந்த அளவுக்கு இடம் இல்லை. நான் வாரி மூட்டை கட்டி வச்சுருக்குறேங்க. அவ்வளோ அவார்டு, மரம் வைக்கிறேன், செடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுவும் உதவி பண்ணலை. அவர் வாங்குகிற சம்பளம் பூரா வாங்கி வாங்கி இந்த மாதிரி மரம் செடி எல்லாம் ஊருக்கு கொடுத்தாரு. எங்களுக்கு 3 பசங்க, ஒரு பையன் 2 பொண்ணு.
அதை பசங்களை படிக்க வைக்கணும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சுகர் அதிகமாக ஆயிடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டலில் காமிக்க மாட்டார், ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டார். ஃபஸ்ட்டு கட்டை வரல எடுத்தாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு இப்போ விரலையும் எடுத்துட்டாங்க, அந்த கால் கொஞ்சம் முட்டிக்கு கீழே எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ மறுபடியும் மரம் வைக்க போகிறேன்னு சுற்றின்னு இருக்காரு. இன்னொரு காலம் ரொம்ப காயமாக இருக்குது. அது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாருன்னா சமூக சேவைன்னு சம்பாதிக்கிறத பென்ஷனை வாங்கி ஊரில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர். எங்கள் ஸ்கூல்லாம் ஃப்ரீயாக மரம் கொடுத்துருக்காரு. நான் படிக்கக்குள்ளலாம் எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் அப்பா கொடுக்கல என்னை ஸ்டேஜில் ஏறி மரம் கொடுக்க சொல்லுவாங்க. அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க எங்கள் அப்பாவை. அப்போலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ கூட ஊர் பூரா என்னை சொல்லுவாங்க, உங்கள் அப்பா நிறையா புண்ணியம் பண்ணியிருக்காரு, மரம் நட்டுறாரு, இதெல்லாம் நாங்கள் அந்த மரம் வளர்ந்து உங்களுக்கு புண்ணியம் தான். ஆனால் எங்களுக்கு இப்போது எங்கள் அப்பாவுக்கு சுகர் வந்து காலை எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்லாம் நல்லா ஸ்டேஜில் கூப்பிட்டு அவார்டெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ அவர் யாருனே தெரியல, கஷ்டப்படுறாரு இப்போயும். ஆனால் அந்த கால் இல்லாதக்குள்ளேயும் மரம் வாங்கி கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்கும். எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் மூலிமா எனக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா நல்லாயிருக்கும். ரிட்டையர் ஆனவுடனே சுகர் வந்து காலை எடுத்துட்டாங்க. அவர் அப்படி இருந்தும் அந்த பென்ஷன் காசை அங்கங்கே மரம் வாங்கி கொடுத்துக்கின்னு ஊராக மரம் நாங்கள் நட்டுக்கின்னு இங்கேயே லோல் போடுறாரு. அந்த வீட்டில் யாருக்குன்னா கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் லோல் போட்டு நடக்கிறாங்க. தனக்கு உதவி செய்தால் அதையும் மரங்களுக்காகவே செலவழிப்பேன் என்று கூறும் மரம் கருணாநிதி, கால் இழந்தும் கலங்கி நிற்காமல் என் உயிர் மரங்களுக்காகவே என வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்குறவங்க ஒவ்வொருவரும் ஒரு 5 மரமாக நடுங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். வீட்டை சுற்றி எலுமிச்சை மரம், கருவேப்பிலை, முருங்கை, வாழை, தென்னை, நெல்லிக்காய் போன்ற மரங்களை வச்சா கடைக்கு போய் காசு வாங்க உனக்கு வேலையே கிடையாது. குடும்பம் நல்லா இருக்கும். சுற்றி காய்கறி, கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி நட்டா புற்றுநோய் வராது. ஆக மூலிகை, தூதுவடை, முடக்கத்தான், இவ்வளோ ஊட்ட சின்ன செடிகள் நடுங்க, உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்சிடி மட்டும் ஒரு 5 லட்சம் மரம் வைக்கிறாங்க. அவங்க இலக்கு 5 கோடி மரம் நடணும் ஆசை. அவங்க கனவு நிறைவேற வேண்டும். என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். அடுத்த தலைமுறையினருக்கு சுத்தமாக காற்றும் வளமான வாழ்விடமும் கிடைக்க அனைவரும் குறைந்தது தலா 5 மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் என்பதே மரம் கருணாநிதியின் ஆசை. சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் கோபிநாத்துடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.